தமிழக வெற்றிக் கழக தலைவரும் முதலமைச்சருமான ஜோசப் விஜய் நாளை திருச்சியில் நடைபெறும் நன்றி அறிவிப்பு பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்வார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2026 சட்டமன்ற தேர்தலில் சென்னை பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு ஆகிய 2 தொகுதிகளிலும் முதலமைச்சர் விஜய் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். திருச்சி கிழக்கு தொகுதி எம்எல்ஏ பதவியை அவர் ராஜினாமா செய்தார். இதனைத் தொடர்ந்து திருச்சி கிழக்கு தொகுதி காலியானதாக சட்டமன்ற பேரவைச் செயலகத்தால் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. திருச்சி கிழக்கு தொகுதி வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்க முதலமைச்சர் விஜய் நாளை திருச்சி செல்கிறார். திருச்சி புனித வளனார் கல்லூரி வளாகத்தில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்கும் அவர் வாக்காளர்களை சந்தித்து நன்றி தெரிவிக்க உள்ளார். முதலமைச்சர் விஜயின் வருகையொட்டி திருச்சியில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மகளிர் உரிமை தொகையை 2500 ரூபாயாக உயர்த்துவது குறித்து பட்ஜெட்டில் தெரியவரும் என்று நிதியமைச்சர் மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். உலக புகழ்பெற்ற வேளாங்கண்ணி பேராலயத்தில் அமைச்சர் மரிய வில்சன் சிறப்பு வழிபாடு செய்தார். பின்னர் ஊடகங்களுக்கு பேட்டியளித்த அவர் திமுக ஆட்சியில் மகளிர் உரிமை தொகை வடமாநிலத்தவர்களுக்கும் வழங்கப்பட்டதாக குற்றம் சாட்டினார். 2 வாரத்தில் வெள்ளை அறிக்கையை தாக்கல் பண்ணுறதுக்கு நம்ம டீம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கூடிய விரைவில் அதை தாக்கல் அந்த வெள்ளை அறிக்கை கண்டிப்பாக பல விஷயங்கள் சொல்லக்கூடிய இடத்துல இருக்கும். அது கண்டிப்பாக அது மக்களுக்கு தெளிவாக ஒரு ரிப்போர்ட் எங்கள் டீம் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் ஹெடட் பை தி கைடன்ஸ் ஆஃப் தி ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் ஸ்ரீ ஜோசப் விஜய் அவர்கள் மூலமாக கண்டிப்பாக நடக்கும். தாவேக்கா தேர்தல் வாக்குப்படி மகளிருக்கு 2500 உரிமை தொகை பெண்கள் முக்கியமாக பெண்கள் ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்க்குறாங்க. அந்த கோரிக்கை எப்படி நிறைவேற்று ரிவைஸ்ட் பட்ஜெட்டில் உங்களுக்கு எல்லாம் தெரிய வரும், கொல்லப்படாதீங்க. தொடர்ந்து பேசிய அவர் வெள்ளை அறிக்கை வெளியிடுவதற்கான பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாக கூறினார். ரிசர்வ் வங்கியின் விதிமுறைகளின்படியே பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்பட்டதாக கூறிய அமைச்சர் மரிய வில்சன் விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு பயிர்க்கடனை வரம்பின்றி முழுமையாக தள்ளுபடி செய்வதற்கான வாய்ப்புகள் குறித்து பரிசீலித்து வருவதாக தெரிவித்தார். தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் வெயில் வாட்டிய நிலையில் சில இடங்களில் கோடை மழை வெளுத்து வாங்கியது. குறிப்பாக திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி சுற்றுவட்டார பகுதிகளில் கொட்டி தீர்த்த கனமழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. பெரியபேட்டை, நியூ டவுன், ஜனதாபுரம், செட்டியப்பனூர் உள்ளிட்ட இடங்களில் பெய்த மழையால் மக்கள் மகிழ்ந்தனர். அதேபோல விருதுநகர் சுற்றுவட்டார பகுதிகளான சூலக்கரை, பாண்டிய நகர், மீசலூர், சத்திரரெட்டியாப்பட்டி உள்ளிட்ட இடங்களில் பலத்த காற்றுடன் கனமழை வெளுத்து வாங்கியது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 2வது நாளாக பரவலாக கனமழை கொட்டி தீர்த்தது. வேப்பனப்பள்ளி, மகாராஜா கடை, காவிரிப்பட்டினம், பர்கூர், சூலகிரி, ஓசூர் உள்ளிட்ட இடங்களில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக மழை தொடர்ந்தது. கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் மிதமான மழை பெய்தது. இதனால் அடுக்கம் பிரதான மலைச்சாலையில் ராஜமரம் ஒன்று முறிந்து விழுந்ததால் சுமார் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. நடிகர் அஜித்குமாரின் தாயார் மோகினி வயது மூப்பு காரணமாக காலமானார். நடிகர் அஜித்குமாரின் தந்தை பி. சுப்பிரமணியம் கடந்த 2023ஆம் ஆண்டு மார்ச் மாதம் காலமானார். தந்தையின் மறைவுக்கு பிறகு அஜித்தின் தாயார் மோகினி வயது மூப்பு சார்ந்த உடல்நலக் குறைபாடுகளால் பாதிக்கப்பட்டிருந்தார். சென்னை தனியார் மருத்துவமனையில் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. இந்நிலையில் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்தார். இந்நிலையில் நடிகர் அஜித்குமார் தாயாரின் இறுதிச் சடங்கு தனிப்பட்ட நிகழ்வாக நடக்கும் என அவரது குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக நடிகர் அஜித்குமாரின் சகோதரர்கள் கூட்டாக விடுத்துள்ள அறிக்கையில் தங்களது தாயார் நிறைவான வாழ்க்கை வாழ்ந்து மறைந்துள்ளதாகவும் அவரது இறுதி காலத்தில் அவருக்கு சிகிச்சை வழங்கிய மருத்துவ குழுவினருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் கூறியுள்ளனர். தங்களது தாயார் மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்கும் அனைவரது அன்பும் தங்களை நெகிழச் செய்திருப்பதாகவும் நடிகர் அஜித்குமார் மற்றும் அவரது சகோதரர்கள் தெரிவித்துள்ளனர். தாயை இழந்து வாடும் நடிகர் அஜித்குமாருக்கு முதலமைச்சர் விஜய் நேரில் ஆறுதல் தெரிவித்த காட்சிகளே இவை. சென்னை ஈஞ்சம்பாக்கம் இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ள அஜித்தின் தாயார் மோகினி உடலுக்கு முதலமைச்சர் விஜய் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார். அப்போது அஜித்குமாரை முதலமைச்சர் விஜய் தழுவி ஆறுதல் கூறினார். இதேபோன்று நடிகை த்ரிஷாவும் அஜித்குமாருக்கு ஆறுதல் தெரிவித்தார். சுமார் 25 நிமிடங்கள் அஜித்தின் இல்லத்தில் இருந்த முதலமைச்சர் அவரது குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறிய பின்னர் அங்கிருந்து புறப்பட்டுச் சென்றனர். தமிழ்நாட்டின் அரசியல் களத்தை பரபரப்பாக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம்.
அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களை குறிவைத்து தாவேக குதிரை பேரம் நடத்துவதாகவும் இதுகுறித்து சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்றும் அதிமுக சார்பில் ஆளுநரிடம் மனு அளிக்கப்பட்டுள்ளது. அதிமுகவில் கடந்த சில நாட்களாக ஏற்பட்ட பிளவு முடிவுக்கு வந்த நிலையில் தமிழ்நாடு ஆளுநர் RV அர்லேக்கரை அதிமுக எம்எல்ஏ அக்ரி கிருஷ்ணமூர்த்தி மற்றும் MP தனபால் ஆகியோர் சந்தித்தனர். அப்போது எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களை குறிவைத்து ஆளும் கட்சி நடத்தும் குதிரை பேரம் குறித்து சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என ஆளுநரிடம் அவர்கள் மனு அளித்தனர். இந்த சந்திப்பை தொடர்ந்து இருவரும் பசுமை வழிச்சாலையில் உள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை அவரது இல்லத்தில் சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டனர். இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக எம்எல்ஏ அக்ரி கிருஷ்ணமூர்த்தி ஆளுநரை சந்தித்ததற்கான காரணத்தை கூறினார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சட்டமன்ற உறுப்பினர்களை விலைபேசிக் கொண்டிருக்கின்ற தாவேக அரசினுடைய நடவடிக்கைகளை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று மேதகு ஆளுநர்களை சந்தித்து நானும் மரியாதைக்குரிய நாடாளுமன்ற மேலவை உறுப்பினர் தனபால் அவர்களும் ஆளுநர் அவர்களை சந்தித்து நேரடியாக மனுவினை தந்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்திட்டு வந்துகிறோம். இதனிடையே அதிமுகவில் நிலவி வந்த கருத்து வேறுபாடுகள் களையப்பட்டு கழகம் ஒன்றுபட்டு விட்டதாக லால்குடி எம்எல்ஏ லீமா ரோஸ் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டு நலனில் முதலமைச்சர் விஜய் 100% சமரசம் செய்ய மாட்டார் என்று அமைச்சர் நிர்மல்குமார் உறுதியளித்துள்ளார். சட்டப்பேரவை தேர்தலில் வென்ற தாவேக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு தமிழ்நாடு உணவுப் பொருள் வியாபாரிகள் சங்கம் சார்பில் மதுரையில் பாராட்டு விழா நடைபெற்றது. இதில் அமைச்சர் நிர்மல்குமார் கலந்து கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வியாபாரிகள் தரப்பில் பல்வேறு கோரிக்கைகள் வழங்கப்பட்டிருப்பதாக கூறினார். குறிப்பாக குடிநீர் பிரச்சினைக்கு விரைவில் தீர்வு காணப்படும் என்றார். மதுரையில் சுற்றி இருக்கிற பகுதியிலும் பாத்தீங்கன்னா அங்கே குடிநீர் பிரச்சனைகள் நிறைய இடத்துல இருக்கு. அதையும் ஒரு ரூல் டெவலப்மெண்ட் சொல்லி அசஸ்மெண்ட் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல நிலத்தடி நீர் மிகவும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. பல இடத்துல இல்லீகல் குவாரிகள் அதிகமாக இயங்குற காரணத்தினால்தான் பெரிய அளவில் நிலத்தடி நீர் பயங்கரமா பாதிக்கப்பட்டிருக்கு. விதிமுறைகள் மீறப்பட்டு இருக்கிறதோ அனைத்தையும் அசஸ் பண்ணி அனைத்துக்கு தேவையான நடவடிக்கை எடுக்கப்படும். தொடர்ந்து பேசிய அவர் முதலமைச்சரின் டெல்லி பயணம் குறித்த கேள்விக்கும் பதிலளித்தார். இந்த இடத்திலும் ஒரு நொடி கூட யாருக்காகவும் முதல்வர் காம்ப்ரமைஸ் பண்ற அரசியலை காம்ப்ரமைஸ் பண்ணும் வேலையை செய்யவே மாட்டார். அது 100% உண்மை. தெளிவான சிந்தனையோடு மக்களுக்காக முதலமைச்சர் பணியாற்றி வருவதாக அமைச்சர் நிர்மல்குமார் கூறினார். திருச்செந்தூர் கோவிலில் நடைபெற்று வரும் மேலும் பல முறைகேடுகளை வெளிக்கொண்டு வருவேன் என்றும் அவர்கள் யாராக இருந்தாலும் தண்டிக்கப்படுவார்கள் என்றும் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் தெரிவித்துள்ளார். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் திடீரென ஆய்வு மேற்கொண்டார். அவர் அமைச்சர் என்பதை அறியாமல் அவரிடம் தரிசனம் செய்ய 4000 ரூபாய் பேரம் பேசி கூகுள் பே மூலம் அதனை பெற்ற கோயில் அர்ச்சகர் பிடிபட்டார். இதனைத் தொடர்ந்து அவர் உட்பட கோயிலில் முறைகேடு தொடர்பாக 5 பேர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்ட திருச்செந்தூர் தொகுதி திமுக எம்எல்ஏ அனிதா ராதாகிருஷ்ணன் அறநிலையத்துறையை சாராத அர்ச்சகர்கள் காலம் காலமாக மரபு வழியாக சுவாமி தரிசனம் செய்ய உதவி செய்து வருவதாகவும் அவர்களை ஆய்வு என்ற பெயரில் அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் இழிவுபடுத்தியதாகவும் கூறியுள்ளார். இந்த குற்றச்சாட்டுக்கு பதிலளித்துள்ள அமைச்சர் ரமேஷ் பக்தர்களிடம் சட்டத்துக்கு புறம்பாக பணம் பெற்றுதான் சேவை செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லை என்றும் அப்படி செய்வது சேவையும் இல்லை என்றும் தெரிவித்துள்ளார். நேற்று வரை தனது சாதிக்கு ஆதரவாக செயல்படுவதாக கூறிய திமுகவினர் இன்று அவரை தான் அவமதித்து விட்டதாக பேசுவதாகவும் கூறியுள்ளார். இதனிடையே திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் தொகுதியில் நன்றி தெரிவித்து மக்களை சந்தித்த அமைச்சர் ரமேஷ் பெரியார் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். காங்கிரஸ் தலைமை அலுவலகமான சத்தியமூர்த்தி பவனில் இரு தரப்பினர் கைகலப்பில் ஈடுபட்ட காட்சிகளே இவை. சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி சார்பில் 28 தொகுதிகளில் போட்டியிட்ட காங்கிரஸ் கட்சி 5 தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற்றது. இந்த தோல்விக்கு கட்சியின் உள்ளூர் நிர்வாகிகள் முறையாக தேர்தல் பணியாற்றாததும் சொந்த கட்சியின் வேட்பாளர்களை வீழ்த்தும் நோக்கில் கட்சி விரோத செயல்களில் சிலர் ஈடுபட்டதுதான் முக்கிய காரணம் என்று டெல்லி தலைமைக்கு புகார்கள் சென்றன. இதனையடுத்து தேர்தல் தோல்வி மற்றும் புகார்கள் குறித்து ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுப்பதற்காக முன்னாள் MP ஜெயக்குமார் தலைமையில் உண்மை கண்டறியும் குழு அமைக்கப்பட்டது. இந்த குழுவின் கூட்டம் சத்தியமூர்த்தி பவனில் நடைபெற்றது. முதல் நாளில் வடசென்னை தொகுதிக்குட்பட்ட தொகுதிகள் குறித்து ஆய்வு நடைபெற்றது. அப்போது வடசென்னை கிழக்கு மாவட்ட தலைவர் மதர்கானே ஃபாரூக் மீது முன்னாள் மாவட்ட செயலாளர் திரவியம் தரப்பினர் சரமாரியான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தனர். இதனால் இருதரப்புக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. கூட்டம் முடிந்த பின்னர் இரு தரப்பினரும் வெளியே வந்தனர். அப்போது இரு தரப்பினருக்கும் இடையே திடீரென வாக்குவாதம் ஏற்பட்டு கைகலப்பாக மாறியது. இதன் காரணமாக சத்தியமூர்த்தி பவனில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது.
ஆளுநர் மாளிகை நிகழ்ச்சியில் காவி உடையில் திருவள்ளுவர் புகைப்படம் இடம்பெற்றது சர்ச்சையான நிலையில் வள்ளுவருக்கு காவி பூசி அரசியல் ஆதாயம் தேட முயற்சிப்பது ஏற்புடையது அல்ல என்று அமைச்சர் அருண்ராஜ் கண்டனம் தெரிவித்துள்ளார். சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் திருவள்ளுவர் திருநாள் விழா நடைபெற்றது. அந்த விழாவின் மேடையில் திருவள்ளுவர் காவி உடை அணிந்திருப்பது போன்ற புகைப்படம் இடம்பெற்றது சர்ச்சையை கிளப்பியுள்ளது. காவி உடையில் திருவள்ளுவர் புகைப்படத்தை பயன்படுத்தியதற்கு எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர் தமிழர்களின் சுயமரியாதையை உரசி பார்க்க வேண்டாம் என்று குறிப்பிட்டுள்ளார். வள்ளுவரை அவமதிக்கும் பாசிஸ்டுகளுக்கும் அதை அனுமதிக்கும் சோஃபா மாடல் அரசுக்கும் கண்டனம் என குறிப்பிட்டுள்ள அவர் கொள்கை எதிரிகள் வள்ளுவருக்கு காவி பெயிண்ட் அடிக்கிற அநியாயத்தை தட்டி கேட்க முதலமைச்சர் தயங்குவது ஏன் என வினவியுள்ளார். இந்நிலையில் எக்ஸ் பக்கத்தில் கண்டனம் தெரிவித்துள்ள மருத்துவத்துறை அமைச்சர் அருண்ராஜ் ஆளுநர் மாளிகை உட்பட எந்த ஒரு இடத்திலும் திருவள்ளுவருக்கு காவி உடை அணிவிப்பது தவறு என்று பதிவிட்டுள்ளார். திருவள்ளுவரை குறுகிய வட்டத்திற்குள் குறிப்பிட்ட அடையாளத்திற்குள் சுருக்குவது அவரை சிறுமைப்படுத்துவதற்கு சமம் என சாடியுள்ள அமைச்சர் திருவள்ளுவரின் உடை நிறத்தை மாற்றுவதை விடுத்து குரல் காட்டும் நல்வழியில் நடக்க முயற்சி செய்ய வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். கர்நாடகாவில் புதிய முதல்வராக டி.கே. சிவக்குமார் தேர்வு, ராஜஸ்தான் புழுதி புயல், திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி அபிஷேக் பானர்ஜி மீது தாக்குதல் உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 இந்தியா பகுதியில் பார்க்கலாம். காங்கிரஸ் சட்டமன்ற குழு தலைவராக தேர்வான டி.கே. சிவக்குமார் வரும் 3ஆம் தேதி கர்நாடக முதலமைச்சராக பதவியேற்க உள்ளார். கர்நாடகாவில் 2023 சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸ் 135 இடங்களை கைப்பற்றி ஆட்சியை கைப்பற்றியது. முதலமைச்சர் பதவிக்கு சித்தராமையா டி.கே. சிவக்குமார் இடையே கடும் போட்டி ஏற்பட்டது. நீண்ட இழுபறிக்கு பின்னர் சித்தராமையா முதலமைச்சராக பதவியேற்றார். அப்போது இருவருக்கும் தலா 2.5 ஆண்டுகள் முதலமைச்சர் பதவி என முடிவெடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கடந்த 26ஆம் தேதி சித்தராமையாவை டெல்லிக்கு அழைத்த காங்கிரஸ் தலைமை அவரை பதவி விலக அறிவுறுத்தியது. அதன்படி சித்தராமையா தனது முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார். இதையடுத்து பெங்களூருவில் நேற்று காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் கூட்டம் நடைபெற்றது. அதில் காங்கிரஸ் சட்டமன்ற குழு தலைவராக டி.கே. சிவக்குமார் ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் தேசிய பொதுச் செயலாளர் கே.சி. வேணுகோபால் வரும் ஜூன் 3ஆம் தேதி டி.கே. சிவக்குமார் முதலமைச்சராக பதவியேற்பார் என்றார். He is going to take oath as a chief minister along with his team on third evening. காங்கிரசுக்குள் எந்த குழப்பமும் இல்லை என்றும் அடுத்த தேர்தலிலும் வென்று ஆட்சி அமைக்கும் என்றும் கே.சி. வேணுகோபால் தெரிவித்தார். இதனிடையே டி.கே. சிவக்குமாரை ஆட்சி அமைக்க ஆளுநர் தாவர்சந்த் கெலாட் அழைப்பு விடுத்துள்ளார். ராஜஸ்தான் மாநிலத்தின் பிகானேர் மாவட்டத்தில் திடீரென வீசிய புழுதி புயலின் காட்சிதான் இது. ராஜஸ்தான் மாநிலத்தின் தோல்பூர், ஜெய்ப்பூர், அஜ்மர் ஆகிய மாவட்டங்களில் கடந்த சில நாட்களாக மழை பெய்து வந்த நிலையில் பிகானேர் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் திடீரென வீசிய புழுதி புயலால் நகர் முழுவதும் இருள் சூழ்ந்து காணப்பட்டது. இதேபோன்று சுரு என்ற பகுதியில் மணிக்கு சுமார் 70 முதல் 80 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிய புழுதி புயல் தாக்கியதால் அப்பகுதி முழுவதும் புகை மண்டலமாக காட்சியளித்தது. மதியம் 3 மணி அளவில் திடீரென தாக்கிய புழுதி புயலால் வாகனங்கள் முகப்பு விளக்கை எரியவிட்டபடியே சென்றன. இந்நிலையில் அடுத்த சில நாட்கள் புழுதி புயலுடன் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக எச்சரித்துள்ள இந்திய வானிலை ஆய்வு மையம் மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றும் தேவையின்றி வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் என்றும் அறிவுறுத்தியுள்ளது. தேர்தலுக்கு பிந்தைய வன்முறைகளால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சந்திக்க சென்ற திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி அபிஷேக் பானர்ஜி மீது தாக்குதல் நடத்திய காட்சிகள்தான் இது. மேற்கு வங்கத்தில் 15 ஆண்டுகளாக ஆட்சியிருந்த திரிணாமுல் காங்கிரஸ் கடந்த சட்டப்பேரவை தேர்தலில் பாஜகவிடம் ஆட்சியை பறிகொடுத்தது. இதனையடுத்து சுவேந்து அதிகாரி முதலமைச்சராக பதவியேற்ற நிலையில் தேர்தலுக்கு முன்பும் பின்பும் பல இடங்களில் கலவரம் வெடித்தது. இதில் சோனாப்பூரைச் சேர்ந்த திரிணாமுல் காங்கிரஸ் தொண்டர் ஒருவர் உயிரிழந்தார். இந்நிலையில் கலவரத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு திரிணாமுல் காங்கிரஸ் எம்பியும் மம்தா பானர்ஜியின் உறவினருமான அபிஷேக் பானர்ஜி ஆறுதல் கூற சென்றார்.
கிரிக்கெட் ஹெல்மெட் அணிந்து சென்ற அவரை வழிமறித்த அப்பகுதி மக்கள் முட்டைகள் மற்றும் கற்களை வீசி தாக்குதல் நடத்தினர். இந்த சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்துள்ள முன்னாள் முதலமைச்சர் மம்தா பானர்ஜி ஆட்சியாளர்கள் கொலைகாரர்களாக மாறியிருப்பதாக காட்டமாக விமர்சித்துள்ளார். தாவூத் இப்ராஹிம் கூட்டாளிகள் மற்றும் பாகிஸ்தானின் உளவு அமைப்புடன் தொடர்புடைய 9 பேரை டெல்லி சிறப்பு பிரிவு போலீசார் சனிக்கிழமையன்று அதிரடியாக கைது செய்தனர். அவர்களிடமிருந்து ஏராளமான ஆயுதங்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. உளவுத்துறை கொடுத்த தகவலின் அடிப்படையில் டெல்லி காவல்துறையின் ஒரு பிரிவினர் இந்த சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது சதிச் செயலில் ஈடுபட இருந்த 9 பேரை கைது செய்தனர். இவர்கள் தலைநகர் டெல்லி உள்பட முக்கிய இடங்களில் சதித்திட்டத்தை அரங்கேற்றும் நோக்கத்தில் தங்கியிருந்ததும் பாகிஸ்தான் உளவு அமைப்புடனும் தலைமறைவாக உள்ள நிழலுலக தாதா தாவூத் இப்ராஹிம் ஆகியோருடன் தொடர்பில் இருந்ததும் தெரியவந்துள்ளது. அவர்களில் சிலர் நேபாளத்தைச் சேர்ந்தவர்கள் என தெரியவந்துள்ளது. அவர்களிடமிருந்து நவீன ரக துப்பாக்கிகள், கையெறி குண்டுகள் உள்ளிட்ட ஆயுதங்களை பறிமுதல் செய்துள்ளனர். இந்த கும்பலுக்கான நிதி தொடர்புகள், ஆள் சேர்ப்பு தொடர்பு மற்றும் ஆயுதங்கள் தொடர்புகள் குறித்து தீவிர விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. தொழில்நுட்ப கோளாறால் CUET தேர்வு எழுத முடியாத 3765 மாணவர்களுக்கு மறுவாய்ப்பு வழங்கப்படும் என்று தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. நாடு முழுவதும் உள்ள மத்திய பல்கலைக்கழகங்களில் இளநிலை படிப்புகளில் சேர்வதற்கான பொது நுழைவுத் தேர்வை தேசிய தேர்வு முகமை நடத்தி வருகிறது. அந்த வகையில் மே 11ஆம் தேதி முதல் மே 31ஆம் தேதி வரை தேர்வுகள் நடைபெறுவதாக இருந்த நிலையில் பக்ரீத் பண்டிகை காரணமாக தள்ளி வைக்கப்பட்டு ஜூன் 7ஆம் தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டது. அந்த வகையில் நேற்று காலை முதல் ஷிப்டில் சில குறிப்பிட்ட மையங்களில் ஏற்பட்ட நிர்வாக மற்றும் தொழில்நுட்ப கோளாறுகள் காரணமாக தேர்வு தொடங்குவதில் தாமதம் ஏற்பட்டது. அதேபோன்று 2ஆம் ஷிப்டிலும் தொழில்நுட்ப சிக்கல் எழுந்ததால் தேர்வு மாலை 3 மணிக்கு பதிலாக மாலை 4 மணிக்கு தொடங்கும் என தேசிய தேர்வு முகமை அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது. இந்நிலையில் மாணவர்கள் மற்றும் பெற்றோருக்கு ஏற்பட்ட சிரமத்திற்கு மன்னிப்பு கோரியுள்ள தேசிய தேர்வு முகமை முதல் ஷிப்டில் தொழில்நுட்ப கோளாறு சரி செய்யப்பட்டு 95% மாணவர்கள் தேர்வு எழுதி முடித்ததாக கூறியுள்ளது. அதே நேரம் தேர்வு எழுத முடியாத 3765 மாணவர்களுக்கு விரைவில் மறுவாய்ப்பு வழங்கப்படும் என தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. லாவோஸ் நாட்டில் தங்க வேட்டைக்கு சென்று குகைக்குள் சிக்கியவர்கள் மீட்பு, சாம்பியன்ஸ் லீக் கால்பந்து போட்டியில் PSG அணி பட்டம் வென்றது உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 உலகம் பகுதியில் பார்க்கலாம். லாவோஸ் நாட்டில் தங்க வேட்டைக்கு சென்றவர்கள் வெள்ளம் சூழ்ந்த குகைக்குள் சிக்கித் தவித்த நிலையில் 10 நாட்கள் போராட்டத்திற்கு பின் உயிருடன் மீட்கப்பட்ட நிகழ்ச்சியான தருணம்தான் இது. லாவோஸ் நாட்டின் ஜாய்சம்போன் மாகாணத்தில் உள்ள குகைக்குள் தங்கம் தேடி 7 பேர் கடந்த 19ஆம் தேதியன்று சென்றனர். சில மணி நேரத்தில் அந்த பகுதியில் கனமழை பெய்து குகைக்குள்ளிருந்து வெளியே வருவதற்கான பாதையை நீர் சூழ்ந்தது. இதனால் குகைக்குள் சென்றவர்கள் அங்கேயே சிக்கித் தவித்தனர். அவர்களை மீட்கும் பணியில் லாவோஸ் மட்டுமின்றி தாய்லாந்து, ஆஸ்திரேலியா, பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்த சர்வதேச நீர்மூழ்கி வீரர்களும் ஈடுபட்டனர். குகையின் நுழைவாயிலில் இருந்து சுமார் 300 மீட்டர் தொலைவில் 5 பேர் சிக்கியிருப்பது கடந்த புதன்கிழமையன்று கண்டறியப்பட்டது. அவர்களை மீட்டு வரும் பணியில் மீட்புக் குழுவினர் களமிறங்கினர். அதில் ஒருவர் வெள்ளிக்கிழமையன்று பாதுகாப்பாக வெளியே அழைத்து வரப்பட்டார். மற்ற 4 பேரையும் நேற்று வெளியே மீட்டு வந்தனர். அவர்களை உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் ஆறத் தழுவி கதறி எழுதது காண்போரை நெகிழச் செய்தது. அதன்பின் 4 பேரும் செயற்கை சுவாச கருவிகள் பொருத்தப்பட்டு மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். குகைக்குள் சிக்கியுள்ள மேலும் 2 பேரை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. ஆள் பாதி ஆடை பாதி என்பது போல லித்துவேனியாவில் நடைபெற்ற பிங்க் சூப் திருவிழாவில் தான் இப்படி இளஞ்சிவப்பு நிற உடையணிந்து மக்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். லித்துவேனியாவில் கோடை காலத்தை அந்நாட்டு மக்கள் புத்துணர்ச்சியூட்டும் சூப் அருந்தி வரவேற்கின்றனர். பீட்ரூட், உருளைக்கிழங்கு, முட்டை உள்ளிட்டவை கொண்டு தயாரிக்கப்படும் பிங்க் சூப் குடித்து திருவிழாவை கொண்டாடுகின்றனர். தலைநகர் வில்னியஸில் கடந்த 29ஆம் தேதி சூப் திருவிழா தொடங்கிய நிலையில் ஆற்றின் நடுவே உள்ள பாலத்தின் வண்ணமிகு வானவேடிக்கை நிகழ்த்தப்பட்டது. தொடர்ந்து கையில் சூப் வைத்துக் கொண்டு ஓட்டப் போட்டியிலும் பங்கேற்றனர். இந்த விழாவில் பல்வேறு போட்டிகளும் நடத்தப்பட்டது.
பங்கேற்றவர்களின் உடைகள் மட்டுமின்றி அங்கு அலங்கரிக்கப்பட்டிருந்த அனைத்தும் இளஞ்சிவப்பு வண்ணத்தில் மிளிர்ந்தன. இத்தாலியில் ராணுவ அணிவகுப்பு ஒத்திகையின் போது வெடி சத்தத்தால் மிரண்டு போன குதிரைகள் தப்பி ஓட்டம் பிடித்த காட்சிகளே இவை. இத்தாலியில் 80வது குடியரசு தின விழா நாளை மறுநாள் கொண்டாடப்படுகிறது. இதனை முன்னிட்டு ராணுவ அணிவகுப்பு மற்றும் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளன. இதற்கான ஒத்திகை ரோம் நகரில் நேற்று இரவு நடைபெற்றது. அதன் ஒரு பகுதியாக ராணுவத்தின் குதிரைப்படையினர் குதிரைகளுடன் ஒத்திகையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அங்கு பிரம்மாண்டமான வான வேடிக்கை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனால் மிரண்டு போன 20க்கும் மேற்பட்ட குதிரைகள் அணிவகுப்பிலிருந்து பிரிந்து சிதறி ஓட்டம் பிடித்தன. பரபரப்பான சாலையில் குதிரைகள் கட்டுப்பாடின்றி ஓடியதை பார்த்து வாகன ஓட்டிகள் அதிர்ச்சிக்குள்ளாகினர். இதைத் தொடர்ந்து ராணுவத்தினர் குதிரைகளை விரட்டிச் சென்று பிடித்து ஆசுவாசப்படுத்தினர்.